இப்போ நம்ம மத்தியிலே ஆண்டவர் தேவ மனித தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவங்க மூலமாக ஆண்டவர் சொல்ல போகிற ஆறுதலான வார்த்தைகள் அவருடைய ஜெபத்திலே நம்ம பங்கு பெறுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சவரன் ராபின்சன் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் சிஸ்டருடைய எல்லா குடும்பத்தாருக்கும் ஒரு பரலோக ஆறுதல் வர வேண்டும் என்று இன்றைக்கி நாள் முழுசும் நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு இதை நிறையா பிரதரும் எனக்கும் பழக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் அவர் டீனேஜில் இருக்கும்போது, நான் ஒரு ஏர்லி 20s இருக்கும்போது நாங்கள் கூடி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஊழியம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எங்கள் ஜெபம் பிறந்தது. எப்பொழுதுமே ஊழியம் முதல்ல பிறக்காது, ஜெபம் ஊழியமாக உருவெடுக்கும். ஸோ அந்த நாட்களிலிருந்தே பிரதர் ராபின்சன் மேலே எனக்கு ஒரு தனி பாசம் பாரம் உண்டு. நான் அதான் பிரதர் மோகன் சிலாசர்கிட்ட சொன்னேன், அவர் இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளோ ஊழியக்காரர்களுக்கும் நண்பராகிடுவார். எனக்கு அந்த பழக்கமே இல்லை. நான் எல்லாரையும் நேசிப்பேன், ஆனால் நேரம் கொடுத்து பேச மாட்டேன். சுடுமூஞ்சி இல்லை, ஆனால் அதுக்கு அது அப்படியே பழகிட்டேன். ஸோ அவர் சொன்னார், நீ ப்ராஃபட்டு, நீ நிறைய பேர்கிட்ட பேசினா ஆண்டவருக்கே பொறாமல் வந்துடும்னாரு. ஸோ அது உண்மையிலேயே நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம மேலே அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார். அருமை சகோதரனுடைய மரணத்தை கேட்டு என்னால் ஓப்பனாக சொல்கிறேன்னா, எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரல. அதனால தான் நீ காலையில் எழும்ப முடியல. ஏன் 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 கிறிஸ்தவங்க நமக்கு 1000 கேள்வி இருக்குது, ஆனால் ஆண்டவரை போய் கேட்கறதுக்கு நமக்கு துணிச்சல் கிடையாது. நாமே ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்று சொல்லுவோம். ஆண்டவர் ரொம்ப பிடிச்சி தூக்கிட்டாருன்னுவோம், ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை தேற்றிக்கொள்ளுவோம். ஆனால் அதனுடைய முழு பதிலை எந்த மனிதன் கையிலையும் ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவர் செய்தாரா அல்லது அவர் அனுமதித்தாரா அது நமக்கு தெரியாது. பட் அருமை சகோதரி நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய மீட்டிங்க்கு பிரதர் ராபின்சன் அவங்களும் வருவாங்க. வரும்போது அப்படி அவங்க முகத்தை பார்த்தாலே, நான் ரொம்ப பேசினதில்லை, 5 நிமிஷம் கூட நான் பேசுனேன்னு தெரியாது. ஆனால் அந்த முகத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் தெரியும். நான் இதெல்லாம் சும்மா சொல்லலை, அந்த முகத்திலேயே தெரியும் ஒரு பிரசன்னம். ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்கிறான் என்பதற்கு அவன் விளம்பரமே சொல்ல வேண்டாம். அவன் வந்தால் தெரியும், அவன் பார்த்தா தெரியும், அவங்க முகத்தை பார்த்தா தெரியும், அவங்க சோப்பு போட்டு கழுவுனாலும் தெரியும், கழுவாத இருந்தாலும் தெரியும். இந்த முகத்தில் ஒரு ஜோதி இருக்கும். அப்போவே எனக்கு தெரியும், இந்த சகோதரி கர்த்தருடைய பிரசன்னத்தில் மணிக்கணக்கில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு நல்லா தெரியும். சமீபத்தில் இவங்க என்னுடைய தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அது என்னை ரொம்ப துக்கப்படுத்திடுச்சு. நான் அண்ணங்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு நான் போகிறேன், ஆனால் அண்ணன் பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வீடுகளுக்கெல்லாம் நான் தெரியும், மீட்டிங் நேரத்தில் வராங்க, செமினார் நேரத்தில் வருவார்கள். அந்த நேரம் எனக்கு இருக்கிற ஒவ்வொரு சொட்டு பலத்தையும் ஜபத்திலையும் ஒரு 3 மணி நேரம் பிரசங்கத்திலையும் ஊற்றிட்டு ஆமேன்னு சொல்லும்போது அங்கேயே பாய் கொடுத்தா படுத்துருவேன். அந்த மாதிரி இருக்கும் என் பாடி. அப்போ அந்த நேரத்தில் இவங்க 2 பேரையும் பார்ப்பேன். அப்போ நான் பிரதர் ராபின்சன் கிட்ட சொன்னேன், இதெல்லாம் தெரியாது, நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு வாங்க, நாள் முழுசும் உங்களோட பேசுகிறேன், மீட்டிங் நேரத்தில் மட்டும் வராதிங்கன்னு. அவங்க மறிச்சாங்கன்னு உடனே எனக்குள்ளே வந்த ஒரு குற்ற உணர்வு. ஐயோ, அவங்க பேசணும், நிறைய அண்ணங்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கிறாங்களே, நம்ம கொடுக்கலையேன்னு. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் அப்புறம் தான் யோசித்தேன், யார் போயிடுவாங்க யார் போக மாட்டாங்கன்னு நமக்கு யூகமே இல்லை. யார் இவர் வயசாயிடுச்சு இவர் போவார்னு நினைப்போம், அன்எக்ஸ்பெக்டட் பீப்புள் பட்டுன்னு போயிடுவாங்க. அதனால் உயிரோடு இருக்கும்போது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அட்டென்ஷனை கொடுத்துடணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கேரை கொடுத்துடணும். செத்துட்ட பிறகு உட்காந்துக்கிட்டு முகத்தை வைக்கக்கூடாது. அது என்னுடைய பாலிசி. எங்கள் அம்மாவுக்கு 95 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 97 வயசு. என் கூட தான் வச்சுருக்கிறேன். டெய்லி அவங்களோட போய் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு வந்துடுவேன். என்னைக்கா பேசலையோ அன்றைக்கி தெரியும், ஐயோ அவங்க போன பிறகு அதுக்கு பிறகு நான் அழுவது பிரயோஜனம் இல்லை. உயிரோடு இருக்கும்போது நான் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிச்சிட்டேன்
அதுதான் நமக்கு இப்போ தேவை. எந்த நேரம் எப்படி மரணம் வரும்னே தெரியாது. பைபிளில் சொல்லுது, நாளைக்கு இதை செய்வேன், நாளன்னைக்கு இதை செய்வேன்னு மட்டும் சொல்லாத. உனக்கு தெரியாது, நான் அந்த பட்டணத்துக்கு போவேன், பிஸ்னஸ் பண்ணுவேன், நான் இப்படியெல்லாம் திட்டம் சொல்லவே, அப்படி அது வாயில கூட சொல்லாத. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு கிடைச்சா அப்படின்னா ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கை புகை, அது கூட காட்டு புகை இல்லை, புகை மாதிரி வரும், உடனே போயிடும். யார் எதிர்பார்த்துருப்பாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னால மிஸ்ஸஸ் ராபின்சன் பரலோகத்துக்கு போயிருப்பாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்களா? வாழ்க்கை எவ்வளோ பாருங்க. மனுஷன் மாம்சம் எல்லாம் மாம்சமும் புல்லு. அந்த மாம்சத்துக்கு இருக்கிற மகிமை, ஆசை, கௌரவம், புல்லு, பூவு, அது ரெண்டும், புல்லும் கீழே உதிர்ந்துரும், பூவும் உதிர்ந்துரும். இந்த கான்ஷியஸ், இந்த கவனம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, நாளைக்கு ஆண்டவர் என்னை எடுத்துக்கிட்டாருன்னா இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படி நினைச்சோம் பயங்கரமா செய்யலாம். டிபி ஜாஷுவா என்ற ஆப்பிரிக்காவில் ஒருத்தர் இருந்தார். அவர் உலகத்தில் நான் அப்படி பார்த்ததே இல்லை, ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இருந்து மக்களை விடுவிச்சார். அவர் கடைசியாக சொன்ன ஒன்று, எவ்ரிடே நான் எழுந்திருக்கும் போது இதுதான் என்னுடைய கடைசி நாள் என்று நான் நினைச்சு உழைப்பேன். இன்னைக்குள்ள நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் அப்படி நினைச்சு நான் உழைப்பேன்னாரு. அதனால ரொம்ப சின்ன வயசுல உலகத்தையே மனுஷன் தொட்டுட்டார். ஸோ இந்த ஒரு உணர்வு நமக்கு நிச்சயமா தேவை. அருமை சகோதரியை பற்றி நான் என்ன சொல்லணும்னா, 5 வயசுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் வச்சு 25 வருஷத்துக்கு மேல ஊழியம். நம்ம பேஸ் மேக்கர் இல்லாதவே என் வீடு, என் பிள்ளை, என் மாமியார், என் மருமகள், என்ன அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், நானும் நம்ம வாழறோம். பேஸ் மேக்கரோட ராத்திரி பகலா உழைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க சாட்சி கேட்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஆண்டவரே, ஹார்ட்டுக்கு பேஸ் மேக்கர் ஆப்ரேஷனா, அதை அவ்வப்போது மாற்றி எடுக்கணுமா ஆப்ரேஷனா, என் பிள்ளைகள் எல்லாம் சிசேரியன் ஆச்சு. யோசித்து பாருங்க, எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. அந்த பாடுகள் மத்தியில் ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆகிற 3 நாளைக்கு முன்னால அது வரை ஊழியம் செய்துவிட்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார்கள். இதை நினைங்க. அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, இந்த சகோதரியை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, உடனே ஒன்று சொல்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நான் உயிரோடு இருந்தால் அது அவர் உள்ள வாழறாரு, அவர் எனக்குள்ள இருந்து வாழறாரு, எனக்குள்ள இருந்து பேசுறாரு, எனக்குள்ள இருந்து ஆசீர்வதிக்கிறாரு, எனக்குள்ள இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு, எனக்குள்ள இருந்து நோய்களை குணமாக்குகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதான் சாவு எனக்கு ஆதாயம். இப்ப இவங்களுக்கு ஆதாயம், நமக்கு நஷ்டம். மறந்துடாதீங்க, இவங்களுக்கு பயங்கர ஆதாயம். பரலோகத்தில் போய் இப்ப மட்டும் கர்த்தர் நம்ம கண்ணை திறந்துட்டாருன்னா, கண்ணை மட்டும் உள்ள கண்ணை திறந்துட்டாருன்னா, அந்த பிழையம் கண்ணை திறந்த மாதிரி திறந்துட்டா இங்கேயா பார்ப்பீங்க? இந்த பூலோக கூடாரமாகிய என்னுடைய வீடு அழிந்து போனாலும் கூடாரம் தான் இங்க இருக்கு. உள்ள ரியல் மனுஷி எப்படி பரலோகத்தில் இருப்பாங்கன்னு பாருங்க. கர்த்தரால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீட்டில் பாட்டு பாடி யோசித்து பாருங்க. இத்தனை ஆபரேஷன், இத்தனை வேதனை. நான் ஓப்பனா சொல்றேன், அவங்க உள்ளத்துல வலி வேதனை குழந்தையிலிருந்தே இருந்திருக்கும். 1000 கேள்வி இருந்திருக்கும். ஏன் 5 வயசுல எனக்கு ஆபரேஷன் இருந்திருக்கும், எனக்கு மட்டும் ஏன் பேஸ் மேக்கர்னு இருந்திருக்கும். ஆனா அதை சாக்கு சொல்லி ஒரு நாளும் ஊழியத்தை நிறுத்தல. அகில உலகத்திலும் புருஷனோட போய் ஊழியம் செய்தார்கள், சாகும் வரை செய்தார்கள். இவங்க பரலோகத்தில் எவ்வளவு பலன் இருக்கும் அதை நினைச்சு பாருங்க. எனக்கு ஷேமா இருக்கு. என்னடா நமக்கு ஒரு கொஞ்சம் வலி இருந்தா கூட படுத்துற பார்க்கிறோம். இவங்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். பிரதர் ராபின்சன் முதுகெலும்பே இவங்க தான், நிர்வாகியும் இவங்க தான், ஜபா வீரனுங்களும் அவங்க தான். எனக்கு தெரியும் இவங்க தேவ சமூகத்தில் ஓவரா செலவு பண்ணியிருப்பாங்க.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ என் பிரசன்னத்தை ரொம்ப ரசிக்கிற, வலியோட வேதனையோட போராட்டத்தோட ரசிக்கிற, இது எல்லாமே இல்லாம என் பிரசன்னத்தில் வந்துட்டு இளைப்பாரு. எத்தனை பாக்கியம் பாருங்களேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை அதுதான். அவன் என்னன்றான், இந்த சரீரத்தில் நான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் உயிரோடு இருந்தால் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கணும். இல்லைன்னா நான் மறித்து பரலோகத்துக்கு போகிறது அதிக நன்மையாக இருக்கும். பவுல் சொல்கிறாரு, நான் இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுறேன். நெருக்குது. ஒரு பக்கம் என்னன்னுது, இந்த உடம்பை விட்டுட்டு, இந்த வேதனையை விட்டுட்டு, இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் தவிக்கிறேன். அவன் சொல்றான், இந்த கூடாரத்தில் தவிக்கிறேன், பாடுபட்டு தவிக்கிறேன், இந்த கூடாரத்தை விட்டுட்டு எப்படா ஓடலான்னு எனக்கு இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் அப்படிதான் சொல்றாரு. உண்மையான தேவ மனிதனுக்கு இந்த உலகமோ இந்த கூடாரமோ ஓஹோன்னு இருக்காது. அப்படி இருந்தா அந்த மனிதன்ல ஏதோ ஒரு ஓட்டைன்னு அர்த்தம். இது ஒரு கூடாரம். உண்மையான எசேக்கியா பிரான்சிஸ், இயேசுவும் நானும் ஒரே ஆளா இருக்கிறோம். அவர் உள்ள இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இப்ப இந்த உடம்புல நான் இருக்கிறது, அவரு எனக்குள்ள வாழ்ந்து எனக்குள்ள இருந்து மக்களை ஆசீர்வதிச்சு எனக்குள்ள இருந்து உலகத்தை ஆசீர்வதிக்க, என் மனைவி, என் புள்ள, என் அம்மா, என் அப்பா, என் தாத்தா, இல்லை என் தலைவலி, இதுக்காக இயேசு உள்ள வரல. இயேசு இதுக்காக உள்ள வரல. இவங்க ஒரு பெரிய சவால் நமக்கு. யோசித்து பாருங்க. அவங்க அக்கா சொல்றாங்க என்கிட்ட, அண்ணா சாகர ஆஸ்பத்திரி போற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அண்ணா. அவங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். அவங்க பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் அந்த பிரசன்னத்தில் இருப்பதை பார்த்துருக்கிறேன். சமீபத்தில் நான் பதிலிட்ட சொன்னேன் ராபின்சன்கிட்ட, உங்க மனைவி கொளுத்துறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, ஒருவேளை அவங்க உள்ளத்தில் பவுல் மாதிரி கிறிஸ்தியனுக்கு ஜீவன், நான் உயிரோடு இருக்கிறது அவருக்கு, என் உயிரே அவரு, எனக்குள்ள வாழறதே அவரு, அவர் எனக்குள்ள இருந்து மற்றவங்களுக்காக வாழ எனக்குள்ள வந்தார். ஜீவன், சாவு, ஆதாயம். பவுல் சொல்றாரு, இந்த சரீரத்தை விட்டு அவரோட இருக்க அதிக ஆசை. இந்த ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கும், சொல்லி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆபரேஷன் நேரத்தில் இருந்திருக்கும். ஆனா உடம்புல இருக்கிறது அதிக அவசியம். நான் நினைக்கிறேன், இந்த வயசுல ஒரு 100-200 வருஷத்து வேலையை முடிச்சுட்டு, ஆண்டவரே என் ஃபைல் நீங்க கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லிவிடுவார், நீ வந்துரு, என்னோட இருக்கிறது உனக்கு மிகப்பெரிய பாக்கியம். நான் பல வேளைகள் அந்த வசனத்தில் விரல வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த உடம்புல நான் இருக்கிறது மற்றவர்களுக்கு அவசியம் இருக்கணும். இல்லைன்னா எனக்கு ஆசை உங்களோட நிரந்தரமா வாழறதா எனக்கு ஆசை. இது தவிர நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா நீங்க சும்மா மூச்சு விடுறீங்கன்னு அர்த்தம். நீங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலைன்னு அர்த்தம். ஸோ இது நமக்கு சவால். இந்த அருமை சகோதரி பிரசன்ன மனுஷி, அதுதான் அந்த பிரசன்னத்துக்கே போயிட்டாங்க. கடைசி வர உழைச்ச ஆளு, இயேசுவை தன்னுடைய ஜீவன், அதான் உயிர் அப்படின்னு வாழ்ந்த ஒரு ஆளு, இந்த உலகத்தில் ஓட்டாத ஒரு ஆள். ஆண்டவர் இந்த சகோதரனுடைய ஜபத்தினால ராபின்சனையும் அந்த குடும்பத்தையும் எப்படி மேகம் போல மூடி இருப்பாரோ நமக்கு தெரியாது. அந்த வெற்றிடத்தை நாம் நிரப்பணும். அதனால நான் உங்களை எல்லாரையும் ஒன்று கேட்குறேன். சும்மா பிரதரை பார்த்து அழுறது, பிரதரை பார்த்து வேதனை அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் கேட்டு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவரே, இங்கே ஒரு வெற்றிடம் வந்துடுச்சு, அதை நீங்களே நிரப்பணும், நீங்களே நிரப்பணும். அந்த மகள் மேலே வச்ச அபிஷேகத்தை அவங்க பொண்ணு மேலே, பையன் மேலே ஆண்டவர் வைக்கணும், மருமகன் மேலே வைக்கணும், மருமகள் மேலே வைக்கணும். என் மனைவி இருந்தாங்க இல்லை வெறுமை, அந்த எண்ணம் ராபின்சனுக்கு வராத அளவு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும். உண்மையாக அவரை நேசித்தீங்கன்னா இதை நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. இன்னைக்கு நான் அவருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைன்னா காலையிலேயே நான் வந்திருப்பேன். நம்ம எல்லாருமா சேர்ந்து அவருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம அப்படி ஜெபம் பண்ணலாமா? இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இவங்க கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆடி பாடி, இவங்களை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அவங்கள பற்றி பேசுகிறேன் இல்லை, அதை கூட அவங்களுக்கு கேட்கறதுக்கு எண்ணம் வராதுங்க.
நமக்கு தான் உலகத்துல இவங்களை புகழ்ந்தா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவங்க அங்க இயேசுவை பார்த்துட்டா அப்புறம் எதை அவங்க பார்க்க முடியும்? எதை பார்க்க முடியும்? நான் சுவிட்சர்லாந்து போனேன், ஜெர்மனி பார்த்தேன். இல்லை, இது என்னடா அது, நான் பார்த்த இடத்த விட எங்கேயோ ஆடி பாடிக்கிட்டு பக்தர்களோட கூடிக்கிட்டு மோகன் சாம் ஜெபத்துரை பிரதரை பார்த்துக்கிட்டு விக்கில்ஸ்வர்த்தை பற்றி படிச்சனே இவர் தானான்னு சொல்லி பவுலை பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கை இல்லாத புறஜாதிகளை போல நீங்கள் துக்கப்பட்டு அறிவு இல்லாமல் இருக்க எனக்கு மனதில்லை. அது நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க. உங்களுக்கு எனக்கு என்ன நம்பிக்கைனா, இயேசுவானவர் உயிரோட எழும்பினாரா? சொல்லுங்க, எழும்பினாரா? அது சத்தியம் என்றால் அவருக்குள் மரித்தவர்கள் அவரோடு எழும்புவார்கள். அது சத்தியம். வேத புஸ்தகத்தை சும்மா படிக்காதீங்க. அவர் உயிரோட எழும்பினா, அருமை சகோதரி கிறிஸ்டினா உயிரோட எழும்புவாங்க. எழும்பும் போது மகிமையா எழும்புவார்கள். நம்ம உயிரோடு இருக்கிற நம்ம எத்தனை வருஷமோ எத்தனை நாளோ அதை நினைச்சு புல்லுக்காக வாழாதீங்க, புல்லின் பூவுக்காக வாழாதீங்க, உலக மேன்மைக்காக வாழாதீங்க, ஊழியத்தை கூட கௌரவத்துக்காக செய்யாதீங்க. எவன் சொன்னா இவன் சொன்னா எவன் சொன்னா கவனிக்காதீங்க. நான் எனக்குள்ள ஆண்டவர் ஒரு அழைப்பை, இவ்வளவு பெரிய கனமான ஊழியத்தை தந்திருக்கிறார், அதை முடிக்கணும். இவ்வளோ வேலையில், இவ்வளோ ஆப்ரேஷனில், இவ்வளோ வேதனையில் 5 வயசுல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியிலேருந்து தப்பிச்சு கடைசி வினாடி வரைக்கும் உழைச்சது நமக்கு சவால். அதை நீங்க செய்தீங்க, பரலோகத்தில் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் எழும்பி அருமை சகோதரனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போறோம். அவங்க பிள்ளைகளுக்காக என்னென்ன ஜெபம் பண்ணாங்களோ, அது எதெல்லாம் நடக்கலையோ, இப்போ அவங்க போன பிறகு அது நடக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு நீங்களும் நானும் போயிட போகிறோம். அருமை சகோதரன் பிரதர் மோகன் சி லாசரஸ் வந்தாருன்னா, அப்புறம் பிரதர் வின்சென்ட், நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை எல்லாரும் நீங்கள் என்னோட ஒருமனப்படுவீங்களா? அந்த ஒரு வெற்றிடம் அவர்களுக்கு வரக்கூடாது. நாளைக்கு நீங்களும் நானும் போயிடுவோம். அந்த வீட்டுக்கு போவார், அந்த படுக்கையை பார்ப்பாரு, அந்த மனைவி இருந்த போட்டோவை பார்ப்பாரு, அந்த மனைவி சமைச்சதை பார்ப்பாரு. இது 1 நாள் 2 நாள் அல்ல, உயிருள்ள அளவும் அந்த நினைவுகள் வரும். நினைவுகளை மாற்ற முடியாது. அந்த நினைவோட ஒரு துக்கம் வருது பாருங்க, அதை ஆவியானவர் எடுக்க முடியும். சகல விதமான ஆறுதலின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, சகல விதமான ஆறுதலின் தேவன். அவங்க மனைவி நினைவு வந்தாலும், அம்மா நினைவு வந்தாலும், எல்லாருக்கும் நினைவுகள் வந்தாலும், அதுல இருக்கிற அந்த வேதனை, அதுல இருக்கிற அந்த துக்கம், அந்த கொடுக்கு போன்ற வேதனை, அது அழிவதாக, அது மறைவதாக, அந்த நினைவுகள் நன்மையாய் இருப்பதாக. நீதிமானுடைய நினைவுகள் ஆசீர்வாதம் என்று சொன்னீரே, நினைக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் வருவதாக. ஆண்டவரே, இந்த அருமை சகோதரி எடுத்துக்கிட்டீங்க, அந்த அபிஷேகம் அவங்க மகள் மேல வருவதாக, மகன் மேல வருவதாக, மருமக்கள் மேல் வருவதாக. என் குடும்பம் யோசுவாவின் குடும்பம் போல நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அதை 1000 முறை இந்த சகோதரி கேட்டாங்கல்ல, அதை இந்த குடும்பம் செய்வதாக, செய்வதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களுக்குள்ள இருந்த வேகம், பாடுகள், கஷ்டங்கள் நடுவுல சுமந்துகிட்டு ஓடுனாங்களே, அந்த போன்ற வேகம் இந்த குடும்பத்துக்கு வருவதாக, இங்க இருக்கிற எல்லாருக்கும் வருவதாக, எல்லாருக்கும் வருவதாக. உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் அத்தனை பேர் ஒருமனப்படுகிறோம். எல்லா ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் ஒருமனப்படுகிறோம். பரலோகத்தின் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் நிற்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த மகளை உம்முடைய ராஜ்யத்திலே மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகளை கொண்டு செய்த மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதரர் ராபின்சனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் நிரப்புவதாக, ஆவியானவருடைய ஆறுதல் நிரப்புவதாக. அந்த துக்கம் உள்ளத்தை விட்டு எடுக்கப்படுவதாக, துக்கத்தினுடைய கூர் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, மகளுக்காக ஜெபிக்கிறோம்.
மகள் ட்ரினிட்டாவுக்காக ஜெபிக்கிறோம், மருமகனுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. துக்கம் உள்ளத்தை விட்டு விலகுவதாக, அந்த துக்கத்தின் கூர் உடைக்கப்படுவதாக, அந்த மனவேதனை விலகுவதாக, ஆறுதல் நிரப்புவதாக, ஆறுதல் நிரப்புவதாக. உள்ளத்தை ஆறுதல் நிரப்பட்டும் ஆண்டவரே. மகன் சீவுக்காக ஜெபிக்கிறோம், மருமகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்கள் மேல இறங்குவதாக, உம்முடைய கரம் இறங்குவதாக. உம்முடைய ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும். அந்த துக்கத்தின் வேர் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. இனி துக்கப்படாதபடி இந்த இடத்தை நீர் நிரப்புவீராக. நீர் இந்த பிள்ளைகளுக்கு தாயாயிருப்பீராக, தாயாயிருப்பீராக. உம்முடைய மகனுக்கு துணையாயிருப்பீராக. ஒரு நாள் அவங்க தனிமையை உணரவே கூடாது. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் 24 மணி நேரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. அந்த அறையிலே நீர் உலாவுவீராக, வீட்டுக்குள்ளே நீர் உலாவுவீராக, அலுவலகத்திலே உலாவுவீராக. 24 மணி நேரமும் நீர் அவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பீராக. இயேசுவை உணர்ந்து கொண்டே இருப்பார்களாக. கர்த்தரப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தன் சகோதரியை இழந்து நிற்கிற குடும்பம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் உறவினர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளங்களை விட்டு அந்த துக்கங்கள் விலகட்டும் ஆண்டவரே. ஆறுதல் பெருகுவதாக, ஆறுதல் பெருகட்டும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் இடைவிடாமல் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து வழி நடத்தட்டும். எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகம் மகிழுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகள் பரலோகத்திலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.